ஸோ ப்ரெசன்ஸ்ன்றது சரியான மழைங்க. ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இன்னைக்கு நடக்கிறத பத்தி பேசணும் இல்லைங்களா? அதை தான் நம்ம ப்ரெசன்ஸ்ன்னு வந்து ஜெர்மன்ல சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ வேர்ப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹில்ப்ஸ் வேர்பன் ஒன்று இருக்கு, மொடால் வேர்பன் இருக்கு, ரெகல்மேசிக்க வேர்பன், ரெகல்மேசிக்க வேர்பன். ஹில்ப்ஸ் வேர்புன்றது ஹெல்பிங் வேர்பு, அதாவது ஒரு வார்த்தையை நம்ம பேசுறப்போ ஹெல்ப் பண்ணும் வேர்பு. அது என்னென்ன வேர்பு? சைன், ஹாபன், வியாடன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து சைன் ஃபார்ம் உங்களுக்கு நடத்திட்டேன். இது பிரசன்ஸ்ல வந்தா ஈஷ் பென் வரும், பாஸ்ட்ல வந்தா ஈஷ் வாருன்னு வரும். ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஹாபனும் நடத்திட்டேன். ஈஷ் ஹாபர், டு ஹாஸ்ட் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் வேர்டன். வேர்டன் வந்துட்டு பிரசன்ஸ் தான், இது டு பிகேம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? சோ burden. ஓகே. சோ மோஸ்ட்லி ஹெல்ப் வெர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனும் ஹாபனும் ஞாபகம் வச்சுங்க. burden வந்துட்டு அது வரும் கான்ஜுகேஷன் லேட்டரா, அப்போ டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ burden என்றால் வந்து பாத்தீங்கன்னா ஆகிறேன், டு பிகம்ன்றது ஆகிறாய், ஆகுகிறான். நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ டு பிகம் எ டாக்டர், அந்த டைம் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்போ இதை எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசன்ஸ்ல நிகழ்காலம் தானே பிரசன்ஸ். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஷ், பெர்ட, டு. இப்ப இது மாறும், வியர்ஸ்ட், எர்சிஎஸ், வியர்ட், வியர், வியார்டன், ஹியர், வியார்டட், ஜிசி, ஓகே பர்டன். ஓகே, இது நிகழ்காலத்துல இப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆகிறேன், நான் டாக்டர் ஆக போறேன்னா அப்ப நான் ஈஷ் வேர்ட, ஈஷ் வியாட ஆர்ஸ்ட் அப்படின்னு, நான் டாக்டராக விரும்புகிறேன், ஆகிறேன் அப்படின்றப்போ. ஓகே, அப்போ வேர்டன்ன்றது வந்துட்டு டு பிகேம், நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்றப்ப வேர்டன் யூஸ் பண்ணும். சைன்ன்றது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சி ஈஸ்ட் மைன ஃப்ரைண்டன். ஸோ இந்த ஈஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஹெல்பிங் வேர்ப் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது தான். இப்போ சைனோ ஹாபன் ரெண்டு இருக்கு. சைன் வந்து பாத்தீங்கன்னா மூவபிள், மூமெண்ட் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஹன் போறேன், ஃபாரன் டிரைவ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி பேசுறதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி சைன் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஹாபன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே மூவபிள் கிடையாது. சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல சேர்ல உட்காந்து நான் பீஸா சாப்பிட்றேன், ஈஷ் எஸ் அ பீஸா கெகாங்கன்னு சொல்வேன். நான் வந்து பீஸா கெகேசன்னு சொல்வேன். ஓகே, ஸோ அந்த டைம் நான் வந்து பீஸா சாப்பிட்றேன். இதுல ஏதாவது மூவிங் இருக்கா வார்த்தையில? இல்ல. அப்போ அங்கெல்லாம் நான் வந்து ஹாபன் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இது ஹெல்ப் வேர்ப்னு சொல்லுவோம், ஹில்ப்ஸ் வேர்பன். சைன், ஹாபன், வேர்டன். கிளியரா புரிஞ்சுதா இது? கிளியர். ஓகே, சோ இதுதான் வந்து நிகழ்காலம். நிகழ்காலத்துல வரப்ப நம்ம எப்படி பண்ணணும், இல்ல இறந்த காலம்னா அது பிரெட்டேரிட்டும் பாஸ்ட், அப்போ பண்றப்ப என்ன பண்ணணும்ன்றதுதான் இது. ஓகே, அப்போ ஹில்ஸ் வேர்ப்னு ஞாபகம். மோஸ்ட்லி வந்து சைன் ஹாபன் தான் வரும். சைனா மூவ்மெண்ட் இருக்கணும், நம்ம பேசுற வார்த்தையில ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. நான் இங்க இருந்து இங்க போறேன், நான் நாளைக்கு வந்து பெர்லின் போறேன், அப்பெல்லாம் நான் வந்து சைன் ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். அப்ப நான் போறேன்னு சொல்றப்ப அது நிகழ்காலம் பத்தி பேசினேன்னா, ஓகே பிரசன்ஸ்ல பேசினா நான் அதுக்கேத்த கான்ஜுகேஷனை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் இறந்த காலம் பாஸ்ட பேசினேன்னா அப்போ நான் நேத்து வந்து பெர்லின் இருந்தேன் அப்படின்னாக்குள்ள நான் ஈஷ் வார்னு அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது சைன் ஃபார்ம். ஏன்னா நான் நேத்து இருந்தேன், மூவபிள், அப்ப சைன் ஃபார்ம் நான் எழுதுறேன். ஓகே, நேத்து இறந்த காலம் பத்தி பேசுறேன், நான் இன்னைக்கு போறேன்னா நான் இஷ்பின்னு சொல்லுவேன். ஐ எம் இன், நான் இப்போ இதுல இருக்க ஜெர்மன்ல இருக்கேன், இஷ்பின் இன் டாய்ச்லாண்ட்.
ஓகே ஈஸ்வார இண்டாஷ்ன நேத்து நான் இருந்தேன். Ishwar. கிளியரா? Okay. சோ இப்போ அது வந்து மூவபிள் அதனால நான் சைன் எழுதுறேன். ஓகே சோ இப்ப இது ich habe pizza Einen Stift. எஸ் gegessen. சோ நான் இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி இது மூவபிள் கிடையாது அதனால நான் ஹாபன் யூஸ் பண்றேன். கிளியரா? இது வந்து ஹில்ப்ஸ் வெர்பன். ஏதாவது டவுட் இருக்கா? இது கிளியர் ஆயிடுச்சா? No, no, ma'am. Clear, ma'am. ஓகே நெக்ஸ்ட் வந்து மொடால் வெர்பன். ரெண்டாவது மொடால் வெர்பன். மொடால் வெர்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வரும் மொடால் வெர்பன். இது வந்து ஸ்டாண்டர்ட் B2 லெவல் வரைக்கும் இந்த 6 தான் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? எப்ப மொடால் வெர்ப் கேட்டாலும் இந்த 6த்தையும் நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் மொடால் வெர்ப் பொறுத்த வரைக்கும். ஓகே அப்போ கியூனன் கியூனன் மியூசன் டியூர்ஃபன் மியூகன் சொல்லன் ஓலன். மொடால் வெர்பும் வந்து ஒரு விதமான ஹெல்பிங் வெர்ப் தான். ஓகே இப்ப உதவி பண்ற ஒரு வேர்ப் இருக்கு வினைச்சொல் இருக்குன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் மொடால் வேர்ப். இது ஒரு ஹெல்ப் வேர்ப்னா இதுவும் ஒரு ஹெல்ப் வேர்ப் மாதிரி தான். ஓகே இது எப்படின்னா மற்றொரு ஒரு வினைச்சொல் வருது இல்லையா மற்ற வேர்ப் வருது இல்லையா அது கூட சேர்ந்து ஒரு செயலை வந்து ஒரு சரிசமமா மனநிலை காட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த டைம் வந்து இந்த மொடால் வேர்ப்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்ய வேண்டும் நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்றப்ப என்னால முடியும் நான் முடியும். அப்போ நான் ஒரு இடத்துல அனுமதி வாங்கி ஆமா அனுமதி வாங்கி நான் செய்ய போறேன். அப்ப 2 வேர்புமே வரும் இந்த சென்டென்ஸ்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒரு சென்டென்ஸ்ல இந்த மொடால் வேர்ப செகண்ட் பொசிஷன்ல போட்டு நார்மல் வேர்ப எண்டுல போட்டுருவேன். இந்த கான்ஜுகேட் பண்ணுவேன். இப்ப நான் இஷ் வந்து எழுதுறேன்னா அப்ப இஷ் கியூனன நான் வந்துட்டு இங்க கான்ஜுகேட் பண்ணுவேன். எழுதிட்டு நான் இது பண்ணணும். சோ அப்ப கியூனன் மீனிங் என்ன அத தெரியணும். கியூனன்னா வந்துட்டு கேன் முடியும். ஓகே முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ கேன் மீனிங் வந்து கியூனனுக்கு கேன் முடியும். நெக்ஸ்ட் மியூசன். மியூசன் மீனிங் பாத்தீங்கன்னா கட்டாயம் செய்யணும். அப்ப கட்டாயம் மஸ்ட் அதுக்கு மீனிங் தான் வந்து மியூசன். முடியுமோ முடியாதா அப்படி இப்ப நான் கட்டாயம் மஸ்ட் யூ மஸ்ட் டூ இட் சொல்லுவோம்ல நீ மஸ்ட் அத பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்ப மியூசன் யூஸ் பண்ணும். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து டியூர்ஃபன். டியூர்ஃபன் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி மே அலோட் அலோ பண்றது நம்ம அனுமதிக்கலாம். ஓகே அப்ப டியூர்ஃபன். நெக்ஸ்ட் வந்து சோலன். ஓகே ஷுட். மியூகன்றது வந்து லைக் பிடிக்கிறது. இது ஷுட். சோலன்றது ஷுட். நெக்ஸ்ட் ஓலன். ஓலன்றது வாண்ட் விரும்புறேன். ஐ வாண்ட் நான் இதை செய்ய விரும்புறேன். அப்போ வாண்ட். புரியுதுங்களா? சோ கியூனன்றது கேன். ஓலன் சேம் தான் வரும் லைக் விருப்பம். மியூகனும் சொல்லுங்க. மியூகனும் ஓலனும் இது லைக் இல்ல ஓலன் வந்து வாண்ட் மியூகன் வந்து லைக். ஓகே இது வந்து எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றப்ப நம்ம எழுதுவோம். இது எனக்கு விருப்பம்னு சொல்றப்ப வாண்ட் எழுதுவோம். ஓகே எனக்கு ஐ வாண்ட் பீஸா நான் பீஸா சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஐ வாண்ட் பீஸா. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு ஐ வுட் லைக் அப்போ மியூகன். புரியுதுங்களா? சோ ஓலன்னா வாண்ட் மியூகன்னா லைக். எப்பயுமே இந்த மொடால் வேர்பு 2வது இடத்துல தான் வரும். எப்ப நீங்க சென்டென்ஸ் எழுதினாலும் ஒரு நார்மல் சென்டென்ஸ் எழுதுறப்ப நான் எப்பயுமே சொல்லி இந்த வேர்பு தான் வந்து செகண்ட் பொசிஷன்ல வரும். அந்த வேர்பு மொடால் வேர்பா யூஸ் பண்ணீங்கன்னா மொடால் வேர்ப் தான் செகண்ட் பொசிஷன்ல வரும். புரியுதுங்களா? ஓகே மேம்.
ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். Ich muss arbeiten. Sehr gut. So, ich muss heute arbeiten. நான் 2 verb யூஸ் பண்ணியிருக்கேன். arbeiten ஒரு verb தான். ஓகே, நான் இதை எதுவுமே கான்ஜுகேட் பண்ண மாட்டேன். இப்ப நான் மொடல் verb நான் வந்துட்டு இன்னைக்கு வேலை செஞ்சே ஆகணும். ich muss. ஓகே, நான் இன்னைக்கு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ich muss heute arbeiten. அப்ப அந்த டைம் நான் மொடல் verb யூஸ் பண்றேன். ich வந்து müssen. அப்ப müssen கான்ஜுகேட் பண்றேன். ich. அப்ப ich muss heute today arbeiten. இது நார்மல் verb. இதை எதுவும் கான்ஜுகேட் பண்ணாம அப்படியே அந்த verb போட்டுருவேன். இப்படிதான் மொடல் verb எழுதுறப்ப சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிரசன்ஸ்ல எப்படி வந்து கான்ஜுகேட் பண்ணுவோம், பாஸ்ட்ல எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் 1 டைம் 2 டைம் எழுதி பாருங்க, ஈஸியா இருக்கும். நோட்டை போட்டு மொடல் வெர்பும் போட்டு இந்த 6த்தையும் எழுதுங்க. எழுதிட்டு பிரசன்ஸ்ல கான்ஜுகேஷன் எப்படி பண்ணணும், பாஸ்ட்ல எப்படி கான்ஜுகேட் பண்ணணும். ஓகே. இஸ்பார் போயிட்டு கே ஆர்பைட்டட். அது வந்து கே ஆர்பைட்டட், கே யூஸ் பண்றோம், டே யூஸ் பண்ணா அது பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ் வை இப்ப வரும். அத சொல்லிட்டேன். நேத்து நடத்துனாரா? நடத்துனாங்க. அதனால ஓரளவு புரியுது. ரெண்டு நாளா அதான் நடத்துனாங்க. ஓகே. சோ அது பாஸ்ட், அது பெர்ஃபெக்ட். அதாவது எப்படின்னா இப்போ நிகழ்காலம் பேசுறப்பயே கொஞ்சம் அது இப்போ நான் இப்ப காலையில இப்ப மதியம் பேசுறேன், நான் காலையில நடந்த விஷயத்த மதியம் பேசுறேன்னா அப்ப அந்த பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன். அப்ப யூஸ் பண்றப்ப அந்த வேர்ப் வந்து கேவும் டீயும் ஆட் பண்ணுவேன். அது ரெகுலர்ல எப்படி ஆட் பண்ணணும், இர்ரெகுலர் வேர்ப்ல எப்படி ஆட் பண்ணணும்னு இருக்கு. அது சொல்லிட்டேன். சோ இப்போ பிரசன்ஸ்ல வந்து கான்ஜுகேஷன் பண்ணதான் கீழே இருக்கு. ஹெல்ப்ஸ் வேர்ப் பாருங்க. சைன். சைன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்? பி, டு பி. ஆமா. சோ அப்போ பிரசன்ஸ்ல வரப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இஷ், பின், டு, பேஸ்ட். East, sie ist. இது மூணு சேம் தான். Then wir sind, ihr seid, sie sind. Next haben. Habenனா to have. அப்ப ich habe, du hast, ihr hat. ஓகே, இது மூணு சேம். Next werden. Werdenனா வந்து will, became. ஓகே, will, became எது வேணும் சொல்லலாம். சோ அப்போ wish word, do worst இதெல்லாம் வந்து நீங்க பிரசன்ஸ்ல எழுதுனீங்கன்னா அப்படியே கீழே வந்து பாஸ்ட் போட்டு பாஸ்டையும் எழுதி வச்சுக்கணும். அப்பதான் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். தனித்தனியா எழுதுறதை விட பக்கத்துலயே பிரசன்ட் பாஸ்ட்னு எழுதி வச்சுக்கணும். ஓகே, இது ஹெல்ப் வெர்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெகுல்மேசிக்க. ரெகுல்மேசிக்க வெர்ப். ரெகுல்மேசிக்கனா ஒண்ணும் இல்ல, ரெகுலர் வெர்ப். இது ஸ்பெல்லிங் தப்பு. ரெகுல்மேசிக்க நான் எழுதுறேங்க. ரெகுல்மேசிக்க verb. So regular verb. So regular verbனா என்ன? ஓகே, ஒரு வினைச்சொல் நம்ம எடுக்கிறோம், ஒரு verb வந்து எடுக்கிறோம்னா ஓகேவா, அது வந்து ஒரு நிலையான ரெகுலரா இருக்கணும். அந்த வார்த்தை பின்பற்றணும் அந்த verb. ஓகேங்களா? இப்ப எப்படி வந்து நம்ம இறந்த காலம் preteritum past வந்து சொல்றோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் வடிவம். ஓகேவா, அதுல வந்து டே வந்து சேர்த்து எழுதுவோம். ஓகே, இதுல வந்து ரூல் எப்படி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா, இது வந்து இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வேர்பை தான் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு நார்மலா எந்த வார்த்தையும் இது பண்ணாம இன்ஃபினிட்டிவ். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பைட்டன் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஈஎன்னோட முடியுது ஒரு வேர்பு. மாகன், அப்ப ஈஎன்னோட ஒரு வேர்பு முடியுது. இதுதான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஈஎன்னோட ஒரு வேர்பு முடியுதுன்னா அதுதான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஓகே, இப்போ இத நான் பிரசன்ஸ்ல நிகழ்காலம் எழுதுறேன். பிரசன்ஸ்ல எழுதுறப்போ இஷ் எழுதிட்டு அப்ப வேர்போட ஸ்டெம் எழுதிட்டு பிளஸ்
இ ஆட் பண்ணுவேன். இப்ப நான் பாஸ்ட் எழுதுறப்போ preteritum தானே பாஸ்ட். அப்ப எப்படி ஆமா. எழுதுவேன்? இதுல verb stem எழுதிட்டு, ஸ்டெம்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நான் இஷ் ஆர் பை இஷ் மாகன்றத நான் இஷ் மாகன் எழுதுவேன் கான்ஜுகேட் பண்ணா. ஸ்டெம்ன்றது இந்த 4 வார்த்தை மாறாது. அப்படியே வரும் இல்லையா? ஆமா. அதே preteritumல அதே verb stem வரும். பிளஸ் இது கூட நான் டே ஆட் பண்ணுவேன். டிஇ ஆட் பண்ணுவேன். இது பாஸ்ட் பேசுறப்போ. இது பிரசன்ஸ்ல நான் எண்டுங்கன்னு இ ஆட் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஓகே. இது நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிப்ஸ் ஒய்ன்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன். அது ஒரு கிராமர் இருக்கு. அப்போ இந்த பார்ட்டிசிப்ஸ் ஒய் அப்படின்றத இது கூட நான் முன்னாடி வேர்பு கூட கேவ ஆட் பண்ணி அந்த வேர்பு ஸ்டெம்ம வந்து போட்டுட்டு இது கூட டே ஆட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ன்னு இருக்குன்னா நான் இப்போ இத கெமார்க்ட்னு எழுதுவேன். வேர்ப. இதுதான் பார்ட்டிசிப்ஸ் ஒய். புரிஞ்சுதுங்களா? சோ இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா வந்து வேர்ப் எப்படி இருக்கும்? இஎன்னோட இருந்திருக்கும். இப்போ மார்க்கன். பிரசன்ஸ் நம்ம கான்ஜுகேட் பண்ணி பிரசன்ஸ் எழுதும். பிரசன்னா நிகழ்காலம். preteritumன்றது இறந்த காலம் பாஸ்ட். அப்ப பாஸ்ட் எழுதுறப்ப நான் டே ஆட் பண்ணி எழுதுவேன். அந்த வேர்பு கூட. ஓகே? சோ இதுல பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே? இப்போ ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப்னா என்ன? ரெகுலர் வேர்ப்னா நீங்க கான்ஜுகேட் பண்றீங்களா அந்த ஸ்டெம் வந்து மாறாது எப்பயுமே. அத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் வேர்ப் இங்க க்ளௌபன் இருக்கு. க்ளௌபன்னா பிலீவ் மீனிங் நம்புறது. பிலீவ்னஸ். இங்க டான்சன் இது ஒரு வேர்ப் டான்ஸ். ஸ்பீலன் இது ஒரு வேர்ப் ப்ளே. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஸ்பீலனை கான்ஜுகேட் பண்றேன். கான்ஜுகேட் பண்றப்ப பாருங்க எனக்கு எதுவுமே மாறாது. ஜஸ்ட் எண்டுங்கன் மட்டும் இந்த கான்ஜுகேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்தின்னு போவேன். இ எஸ்ட் டே டே இஎன் இப்படி மாத்திட்டு போவேன். நடுவுல எதுவுமே மாறாது. இஷ்பீல இருக்கிற அந்த இந்த ஸ்பீல்ன்றது சேஞ்சே ஆகாது. இதுதான் வேர்போட ஸ்டெம். இந்த ஸ்டெம் மாறவே மாறாது. இது ரெகுலர் வேர்ப்ல. ரெகுல்மேசிக்க வேர்ப்ல ஸ்டெம் மாறாது. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் எப்ப கான்ஜுகேட் பண்ணாலும் ரெகுலர் வேர்ப்ஸ்னா இத நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். இதான் எண்டுங்கன். இல்லையா? இஷ் யூஸ் பண்றப்ப ஏ எண்டுங்கன், எஸ்டி எண்டுங்கன். இது மூணுத்துக்கும் டே. அப்ப இதுக்கு என், இதுக்கு டே, இது ரெண்டுத்துக்கும் என். ஓகே இதுல பாருங்க மூணுத்துலயுமே வந்து அந்த வேர்போட ஸ்டெம் மாறல. என்ன நம்ம வேர்பு படிச்சோமோ அதேதான். ஜஸ்ட் கான்ஜுகேட் பண்ணி மாத்திருக்கோம். கிளியரா? இது ரெகுல்மேசிக்க வேர்ப், ரெகுலர் வேர்ப். சோ ரெகுலர் வேர்ப்னா ஒண்ணும் இல்ல. அதோடைய வேர்போட ஸ்டெம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஆனா இர்ரெகுலர் வேர்ப்ல unregelmäßige வேர்ப்னு சொல்லுவோம் ஜெர்மன்ல, டாய்ச்ல. unregelmäßige verb. irregular verbs. இதுல பாருங்க நேம்னா டேக் மீனிங் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம்ல அதுக்கு மீனிங். எஸ்ன்னா ஈட், ஸ்ப்ரெஷன்னா ஸ்பீக். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்ன ரெகுலர் வேர்ப்ல இந்த வார்த்தை மாறவே மாறாது. ஆனா இங்க பாருங்க இங்க ஸ்ப்ரெஷன் இருக்கு. இங்க பாருங்க ஐ மாறுது பாருங்க. ஸ்பிரிஷ்ட் ஸ்பிரிஷ்ட். இது ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் மாறும். ஆமா இதுக்கு நார்மலா வந்துரும். இது நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும். அப்போ ஆமா இது வந்துட்டு எது ஞாபகம் இது ஒண்ணு கான்ஜுகேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாம் ஈஸி. அப்ப லேசன் வரப்போ இது வந்து ரெகுலரா இர்ரெகுலரா அப்ப இந்த கான்ஜுகேஷன் உனக்கு தெரியணும். ஓகே இங்க எல்லையே நம்ம மாத்துவோம். அப்ப இது வந்து unregelmäßige verb, irregular verb. சேகனும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்ப இது unregelmäßige verb. இது லாஃபன் இங்கேயும் சேஞ்ச் ஆகும். அப்ப இது unregelmäßige verbன்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப தெரியுதா ரெகுலர் வேர்புக்கும் unregular வேர்புக்கும் வித்தியாசம்? ரெகுலர் வேர்ப்னா அந்த வேர்பே சேஞ்ச் ஆகாது. இருக்கிறது அப்படியே வந்து இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். ஆனா வந்து இர்ரெகுலர்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்பே சேஞ்ச் ஆகுது. ஸ்டெம்மே சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் ரெகுலர் வேர்பு, இர்ரெகுலர் வேர்பு, மொடல் வேர்ப் கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப் வேர்பும் உங்களுக்கு தெரியும் இப்போ. சோ ஜஸ்ட் இத கத்துக்கணும் அவ்வளவுதான் நீங்க. உங்களோட நான் அனுப்பிச்ச பிடிஎஃப் காப்பில லாஸ்ட் பேஜ் எடுங்க. லாஸ்ட் பேஜ் எடுத்தா அதுல ரெகுலர் வேர்பு, இர்ரெகுலர் வேர்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
நான் காட்டுறேன் கிளாஸ் முடிகிற லாஸ்ட்ல. அதை டெய்லியும் ஜஸ்ட் எடுத்து பாருங்க, அதை பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். நீங்க தனியா இதுக்கு டிக்ஷனரி எடுத்து தேட வேணாம். இந்த நெட்வொர்க் புக்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஸ்டூடியோ கவர் பண்றதை விட நெட்வொர்க் புக்கு டில் B2 வரைக்கும் என்கிட்ட இல்லை, எங்க போனாலும் நெட்வொர்க் புக்கே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு கத்துக்கிறதுக்கு நான் அது வந்து எல்லா லெவல்லையும் இருக்கும். B2 C1 C2 வரைக்கும் இருக்கு. ஓ சரி சரி. இது A2 லெவல்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, இதே நெட்வொர்க் நோய புக் தான் வந்து பெஸ்ட் புக். அதுனா லாங்குவேஜ் பிரிட்ஜ்ல ஃபர்ஸ்டே நான் கேட்டேன், ஏன் நெட்வொர்க் இல்லையா, நாங்க எங்க இன்ஸ்டியூட்ல ஜூடியோ தான் எடுப்போம்னாரு. கொடுத்துருப்பாங்க ஜூடியோல, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் தவிர தெளிச்சு விட்டுருப்பாங்க, கிளியர்னஸ் இருக்காது. இந்த நெட்வொர்க் புக்ல நீங்க லாஸ்ட் பேஜ் எடுத்தாலே யாருமே தேவையில்லை, நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம் தேவையான கிராமர். அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க சார். ஓகே. சோ இப்போ மொடால் லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. நான் அதை ஓபன் பண்ண மாட்டேன். புக்ஸ் நீங்க பிரிண்ட் போட்டீங்களா ராஜேஷ்? போட்டிருக்கேன் மேம். அதுல லாஸ்ட் பேஜ் போய் பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஊபுங்ஸ் புக் காமிச்சிட்டேன்னா, ஊபுங்ஸ் புக்ஸ் வெறும் கோர்ஸ் புக் மட்டும் தான் இருக்கா கையில? நீங்க வொக்காபுலரி உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா லாஸ்ட்லயே பாருங்களேன். சரி. ஊபுங்ஸ் புக்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனா நடத்த ஃபர்ஸ்ட் லெசன் நடத்திட்டுனா அதுல போய் எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க. போய் பண்ணீங்கன்னா அந்த வேர்ப் எல்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் ஆகும். அப்ப டவுட்னா அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட நம்ம கிளாஸ்ல பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இப்போ ஆல்பாபெட் வந்து வேர்ட் லிஸ்டே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் பேஜ்ல. நீங்க வேர்ட் ஷார்ட்ஸ் புக் டிக்ஷனரி புக் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல எடுத்ததுலேயே பாத்தீங்கன்னா A to Z வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சாலே இந்த A2 ஹோலோட வொக்காபுலரி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பேஜ்ல இருக்கா பாத்தீங்களா, ஆல்பாபெட்டிஷிய வேர்ட் லிஸ்ட்னு இருக்கும். அது ஃபுல்லா Z வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது இந்த சைடுல பாருங்க, உன்ரேகல் மெசிக்க வேர்பன் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த வேர்பு பார்த்தா இது உன்ரேகல் மெசிக்க வேர்புன்னு தெரியும். Seite Nummer 164 164 இருக்கா உன்ரேகல் மெசிக்க வேர்பன்? அப்புறம் ஒரு A2 லெவலுக்கு தேவையான கிராமர் எண்டுல இருக்கும் லாஸ்ட்ல எல்லா கிராமரும். அப்போ ஒரு A2 லெவல் முடிச்சிங்கன்னா இந்த A2 புக்ஸை எடுத்து லாஸ்ட்ல இந்த கிராமர்லாம் உங்களுக்கு தெரியுதா, எது தெரியல அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா இதோட கண்டினியூஷன் தான் B1 வரும், இதோட கண்டினியூஷன் தான் B2 வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெகுலர் மெசிக்க வேர்பு, இர்ரெகுலர் மெசிக்க வேர்ப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் ட்ரென்பார வேர்புன்னு கொஞ்சம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். சைன் ஹாபன் கத்துக்கிட்டீங்க, வேர்டன் கத்துக்கிட்டீங்க, மொடால் வேர்பும் முடிஞ்சிச்சு, மொடால் வேர்பும் கத்தாச்சு. இப்போ நீங்க அந்த புக்லயே எடுத்தீங்கன்னா பிரசன்ஸ் பிரெட்டேரிட்டும் ரெண்டுமே இருக்கும். புக்ஸே போதும். புரியுதா? அந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கு பாருங்க, அதுலயே பிரசன்ஸ் பிரெட்டேரிட்டும் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே. தனியா இதை தேடவே வேண்டாம், புக்ஸ்லயே எல்லாமே இருக்கும். கிராமர் பார்ட் எடுத்தீங்கன்னா அதுல கொடுத்துருப்பாங்க. அப்போ அடிஷனலா இது வந்து எல்லா புக்ஸ்லயும் இப்ப B1 வந்தீங்கன்னா அதுலயும் எண்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஊபுங்ஸ் புக் எடுத்தீங்கன்னா வந்து பாருங்க, அதுலயும் லாஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா நிறைய ரெடிமெண்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும், ஒரு A2 லெவல்ல எப்படி லெட்டர் ரைட்டிங், ஒரு ப்ரூஃபும் ட்ரைனிங், எக்ஸாம் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஊபுங்ஸ் புக்ஸ் வந்து நான் படிக்கும் போது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு லெசனும் படிக்கிறப்ப பின்னாடியே வந்து வொக்காபுலரி ஃபில்அப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வொக்காபுலரி கொடுத்துட்டு பக்கத்துலயே ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க.
நான் என்ன பண்ணுவேன்னா, நான் படிக்கிறப்ப அந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா? வேர்ட் ஷர்ட்ஸ் இருக்கு இல்லையா? வொக்காபுலரி புக்ஸ். ஒரு லெசன ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வொக்காபுலரிய படிச்சுட்டு, கிளாஸ் ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சுதா, நான் ஊபுங்ஸ் புக் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் லெசன் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு பின்னாடியே வந்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க வொக்காபுலரிய. அதுல என்ன பண்ணுவேன், நானா போய் மீனிங் எழுதுவேன் படிச்சத. அப்போ நல்லா ஸ்டோர் ஆயிடும். நீங்களே நெனச்சா கூட மறக்க முடியாது. ஆமாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல பாருங்க, அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா, லேர்ன் வேர்ட் ஷேர்ஸ். அப்ப இந்த லெசன்ல நான் என்னென்ன வார்த்தை படிச்சேனோ, அத அப்படியே எழுதி பாப்பேன். அப்படியே எனக்கு இங்கிலீஷ்லயே எழுதுவேன், இல்ல தமிழ்ல கூட எழுதுவேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் எழுதிப்பேன். அப்போ எனக்கு இது இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல எனக்கு இருக்கிற வொக்காபுலரி எல்லாமே கிளியர். அப்புறம் செகண்ட் லெசன் போவேன். இந்த மாதிரி எனக்கு அந்த 12 லெசன் பிராக்டிஸ் வரப்ப, எனக்கு A2 வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப B1 போறப்ப எனக்கு அந்த வார்த்தைலாம் கொஞ்சம் ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் பிராக்டிஸ். ஒரு டைம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், மூவிஸ் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து சைடு. பட் நம்மளும் உட்காந்து படிக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். தரவு ஊபுங்ஸ் பண்ணணும். புக்ஸ் ஆமா. இதுல ஊபுங்ஸ் புக்ஸ் இதுல நான் எல்லாம் திரும்ப கொடுக்குறாங்க. அனுப்புறேன். ப்ரொபோசிஷன், ப்ரோனோமன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, எல்லாமே வருது. அது கிராமர் பார்ட் எல்லாமே எடுத்துருவேன் இப்போ உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பிளான் பண்றீங்க? இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணு பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராமரை ஃபுல்லா ஃபில் பண்ணிருவேன் 1 வீக்ல. ஓகே. ஒரு A2 ஓகே. லெவலுக்கு தேவையான எல்லா கிராமரும் முடிச்சிருவேன். அப்புறம் நம்ம லெசனுக்கு போனா ஜஸ்ட் ஆடியோ, வீடியோ அண்ட் படிக்கிற வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே மேம். ஏன்னா நடுவுல எடுத்தா நமக்கு டைம் இது பண்ணும். நான் பசங்களுக்கு வேஸ்ட் அப்படித்தான். ஆகுது. ஆமா. ஆமா. டிலே ஆகும். நான் எப்பயுமே A1 ஸ்டார்ட் பண்றேன்னா அந்த கிராமரை ஃபுல்லா உங்களுக்கு எடுத்துருவேன். புரிய வச்சுட்டா போதும். ஆமா. புரிய வச்சுட்டுனா அடுத்தது உங்களுக்கு ஈஸி தானே. ஜஸ்ட் அதுக்கப்புறம் படிக்கிற வேலை, இந்த ஆடியோ போட்டு காட்டுவேன். அப்புறம் ஊபுங்ஸ் வீட்ல பண்ணுவாங்க. திரும்ப டவுட்னா கிளாஸ்ல கேட்பாங்க. அத திரும்ப எடுப்பேன். ஓகே. சோ இப்ப ஓகே. பாத்தீங்கன்னா, ஆமா ஃபர்ஸ்ட் லெசன்லயே ஊபுங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இருக்கும். எல்லாமே நீங்க அத பார்த்தாலே நீங்க சும்மா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் இருக்கும். பேசிக் ஆர்டிகிள் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ஆமா. நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க மேம். ஆமா. இதுதான் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இதுதான் ஃபாலோ பண்றோம். நெட்வொர்க் தான் ஃபுல்லா B2 வரைக்குமே. Zoodio-லாம் வந்துட்டு சும்மா அது பாத்தீங்கன்னா, ரொம்ப அத 10 நாளைக்கு எடுக்கக்கூடிய கன்டென்ட் கூட இல்ல அது உள்ள. ஓகே. அவங்களே ஒரு வொக்காபுலரி செட் பண்ணி அந்த வொக்காபுலரி பேஜ் கூட அவங்க தான் அனுப்பிச்சாங்க. ஓ. புக்ஸ் அதுக்கு தனியாலாம் எதுவும் கிடையாது. ஊபுங்ஸ் புக்ஸ் கூட பாருங்க. இதுல 2 தனியா இருக்கு. திரும்ப வந்துட்டு வேர்ட் ஷேர்ஸ் தனியா இருக்கு. அவர் அனுப்பிச்சதே ஒரே ஆமா. ஒரு புக்கு. அந்த புக்ல வொக்காபுலரி அவரா வந்துட்டு 10 லெசனுக்கும் வொக்காபுலரி எழுதி அனுப்பிச்ச வொக்காபுலரி. இந்த வொக்காபுலரி எடுத்துட்டு லெசன முடிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்ப என்னால அத ஓகே. 10 நாள்ல என்னால முடிக்க முடியும். அவ்வளவுதான் அங்க கன்டென்ட்டே இருக்கு. சோ அதனால இந்த புக் இல்ல. வந்து வெரி யூஸ்ஃபுல். 3வது நாளே நான் தெரிஞ்சுட்டேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல ஆ. அப்பவே. நீங்களே தேடி அதெல்லாம் சேகரிச்சு நீங்களே புரிஞ்சுக்க அது பாருங்கன்னு அது சொன்னீங்களா? வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார். அந்த அப்படியே PDF எனக்கு அனுப்பிச்சாங்க. ஜஸ்ட் அது நீங்க வந்து சரியில்ல. ஆடியோலாம் போட்டு காட்டாதீங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணி ஜஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிக் குடுங்க. எக்ஸர்சைஸ் ஊபுங் எக்ஸர்சைஸ் கூட அவங்களே பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வொக்காபுலரி ஒரு லெசன் போறதுக்கு முன்னாடி வொக்காபுலரி போயிட்டு போங்க. இத பண்ணா போதும் எங்களுக்கு அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. இத கம்ப்ளைண்ட் பண்ணதான் ஆ. 3வது நாளே கால் பண்ணேன். ம். ஆபீஸ் நம்பருக்கு. ஆ. அது யாரோ ஸ்லோவா ஒரு பொண்ணு பேசுச்சு. ஆ. நான் அதுக்கு தான் கேட்டேன். உடனே நெட்வொர்க் புக் அந்த Zoodio 2வது புக் நிமிஷமே இல்ல. மெசேஜ். இந்த மாதிரிலாம் தேவையில்லாம மத்த நம்பர்கள பண்ணக்கூடாது. என்கிட்டயே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. ம். சோ இப்போ நான் மோடல் வெர்ப்னா என்னன்னு சொல்லி குடுத்துட்டேன் இல்லையா? இப்போ நீங்க என்ன ஆமா. பண்ணுவீங்க, உங்களுக்கு புக்ஸ்க்கு பின்னாடியே இருக்கு. பிரசன்ஸும் இருக்கு, ப்ரெட்டரிட்டுமும் இருக்கு. எல்லாமே ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. நோட் எடுத்து பார்த்து, ஒன் டைம் படிச்சுட்டு எப்படி கான்ஜுகேஷன் பண்றாங்கன்னு நீங்க எழுதி பாருங்க. புக்ஸ வச்சுக்கோங்க. ஒன் டைம் பாருங்க. திரும்ப நோட் எடுத்து நீங்க ஒரு தடவ பார்க்காம எழுதி பாருங்க. தானா வந்துரும். ஓகே ஓகே மேம். இத டெய்லி ஒரு 2 நாள் அப்ப படிச்சத திரும்ப அத ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களா நெனச்சாலும் அது போகாது. அப்படியே இருக்கும். ஓகே மேம். சோ நல்ல ப்ரெட்டரிட்டும் வந்துனா டே ஆட் பண்ணுவாங்க. சோ ப்ரெட்டரிட்டும் இங்க பாருங்க. அப்ப கான்ஜுகேட் பண்றப்ப இஷ் துர்ஃப்ட, துர்ஃப்டஸ்ட். அப்ப பாஸ்ட்ல எப்படி இது பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்போ வந்து இவ்ளோ மல்லு கட்டி இத இவ்ளோ படிக்கிறோம். ஆனா B2 லெவல்ல நம்ம எழுத போறது ஒரே ஒரு லெட்டர் ரைட்டிங் தான்.
அந்த லெட்டர் ரைட்டிங் கூட இந்த ப்ரெட்டரிட்டம் ஃபார்ம் கூட எழுத மாட்டோம். ஒன்லி பெர்ஃபெக்ட் மட்டும் தான் எழுதுவோம். கான்சென்ட்ரேஷன் அப்போ பெர்ஃபெக்ட் மட்டும் அதிகம். பெர்ஃபெக்ட்டா இந்த பார்ட்டிசிப்ஸ் ஒய் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்ஃபெக்ட்டை வச்சு லெட்டர் ரைட்டிங் எழுதினாலே பாஸ். நீங்க வொகாபுலரி நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் பார்ட் பாஸ். நெக்ஸ்ட் நியூஸ் சேனல்ல அமிச்சதை கேட்டீங்கன்னா ரீடிங் லிசனிங் பார்ட்டும் பாஸ். லெட்டர் ரைட்டிங்க்கு சொல்ற விதம் இவ்வளவுதான். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த இப்போ நடத்துற கிராமர் எதுவுமே தேவையில்லை. B2 லெவலுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தெரியணும், அதுக்காக நடத்துறோம், அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு A2 லெவல்னா இந்த கிராமர்லாம் தெரியணும், அதுக்கு இது தேவை. ஸோ அதனால அந்தந்த கிராஸ் பண்றப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். பட் இது பெர்ஃபெக்ட் பார்ட்டிஸ் நான் இப்பயே சொல்லிட்டேன், இது B2 லெவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெட்டரிட்டம்ன்றது நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுற இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் மேகசைன் புக்லெட்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ப்ரெட்டரிட்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இமெயில் எழுதுறோம், ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுறோம்னா அங்க பெர்ஃபெக்ட் தான் எழுதுவாங்க, ப்ரெட்டரிட்டம் எழுத மாட்டாங்க. சப்போஸ் அப்படி ப்ரெட்டரிட்டம் நீங்க எழுதுனீங்கன்னா அவங்க வந்து லெட்டரையே ஒரே அடி அடிச்சுட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க லெட்டரையே எக்ஸாம்ல. சரி சரி. சோ அதனால இது வந்து ஸ்பீக்கிங்க்கு நம்ம நார்மலா ஸ்பீக்கிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிப்ஸ் ஒய் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இதெல்லாம் எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸசைஸ், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் என்னன்ட்டு. ஓகே ஓகே, எஸ் எஸ். சோ கன்ஜெக்டிவ்ஸ் ஒய் இருக்கு, இது இப்போ தேவையில்ல உங்களுக்கு. அது நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு கிராமரை முடிச்சிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகே, நான் வந்து A2 லெவலுக்கு வேண்ட கிராமர் டாபிக் புக்ஸை பார்த்து என்னென்ன வருதுன்னு சொல்லி கவர் அப் பண்ணிடுறேன். பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா கிராமரையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். முடிச்சுட்டா நீங்களும் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்புறம் லெட்டர் ரைட்டிங் வந்து பிராக்டிஸ் கொடுக்குறேன். இப்பையில இருந்தே எழுத ஆரம்பிங்க. இப்பையில இருந்தே எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆமா, தடுமாற்றம் இருக்காது. இப்போ A1 பசங்களே நம்ம பசங்க பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் எழுதுவாங்க. இப்போ 6th லெசன் 7th லெசன் வரப்பே பசங்க லெட்டர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு 3-4 மாசம் தொடர்ந்து எழுதுறப்போ டைரக்டா அவங்களால ஒரு B2 லெவலுக்கு, ஏன்னா நிறைய நர்சிங் பசங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு B2 மேண்டேட்டரி. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபோக்கஸே வந்து B2ல எப்படி பண்ணணுன்றது தான் போகும் அந்த ஓரியன்டாவே A1ல இருந்தே பசங்களுக்கு. அப்படிதான் கிளியர் பண்ண முடியும். சடனா போய் நான் B2 முடிச்சிட்டேன் நான் போய் எக்ஸாம் எழுத போறேன்னா முடியாது. படிக்கிறப்பே நம்ம எக்ஸாமையும் கான்சென்ட்ரேட் பண்ணி சைட்ல வந்து நம்மளோட கோலை அங்க ரீச் பண்ணணும். அதுக்குதான் வொகாபுலரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்கில் ஸ்பீடு ஏத்தும். அப்போ ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ள அந்த ரீடிங் பார்ட்டை படிச்சு நம்ம ஆன்சர் அடிக்கணும். அதுக்குதான் வொகாபுலரின்னு எப்பயுமே நான் வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எதுக்கு நான் வந்து புக்ஸ் உங்களை படிக்க வைக்கிறேன். நான் படிக்க மாட்டேன் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல தான் நான் படிச்சேன். இப்ப எடுத்தாலே இதை நீங்க படிங்க இங்க படிங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரீடிங், உங்களுக்கு படிக்கிறத நீங்க நல்லா வாசிக்கணும். எக்ஸ்பிரஷன், அதாவது ஸ்பீக்கிங்க்கு அது உதவும். நீங்க பேசுற அந்த சொல்ற வார்த்தை ஸ்பீக்கிங் எக்ஸாம் வரும். ஆமா, உச்சரிப்பு வரும். அப்ப நீங்க அங்க எந்த உச்சரிப்பு தப்பு பண்றீங்கன்னா அதை நான் கரெக்ட் பண்ணுவேன். அப்ப கரெக்ட் பண்றப்போ ஸ்பீக்கிங் எக்ஸாம் வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பு வராது. அப்போ நீங்க பண்ற இந்த கிளாஸ் விஷயத்திலே உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டா தான் இருக்கு. உங்களை படிக்க வைக்கிறேன், திரும்ப அந்த ஸ்பீக்கிங் அந்த எக்ஸ்பிரஷன் இது பண்றேன். நெக்ஸ்ட் இதுல ஆடியோவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கிளாஸ்ல. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு லிசனிங்கும் இதுல கொஞ்சம் இதாகுது. இது போக நான் உங்களுக்கு நியூஸ் சேனல்ஸ் மூவிஸ் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, இது போக லெட்டர் ரைட்டிங்க்கு நான் தேவையான வார்த்தை என்னென்ன வார்த்தையோ, எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங் சென்டென்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஒரு SR9 ஃப்ராக் கேட்டா எப்படி, இது A1 லெவல். இப்போ ஒரு A2 லெவலுக்கு வரோம்னா நமக்கு இது கூட வந்து ஒரு பாஸ்ட்ல எப்படி பேசுவோம், பிரசன்ஸ்ல எப்படி பேசுவோம், பெர்ஃபெக்ட் காலையில நடந்த விஷயம், அதுவும் பாஸ்ட் தான் பெர்ஃபெக்ட். அதையே கொஞ்சம் ஒரு முடிஞ்ச விஷயத்த எப்படி வந்து நிகழ்காலத்துல சேர்த்து வச்சு பேசுவோன்றது தான் பெர்ஃபெக்ட். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு கிராமரை வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும்ன்றது தான் பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிப்ஸ் ஒய்ன்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராமர். இது போக நமக்கு வந்து அக்குசாட்டிவ் இது ஆர்டிகல் பேஸ் பண்ணி வேணும். ஏன்னா கிராமர் பாட்டு தனியாவே எக்ஸாம் வந்து கொடுப்பாங்க 10th. அப்போ இப்போ ஒரு சென்டென்ஸை வந்து பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு கிராமர் பாட்டு அதுதான். அப்ப ஒரு சென்டென்ஸ் பாக்குறப்ப இது அக்குசாட்டிவ் சென்டென்ஸா டாட்டிவ் சென்டென்ஸான்னு அந்த வார்த்தையை படிக்கும் போது தெரியணும்.
ஆக மொத்தம் எங்க போனாலும் வொக்காபுலரி தெரியணும். வொக்காபுலரி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ரீடிங்கா இருந்தாலும் வொக்காபுலரி, நீங்க பேசுறது இருந்தாலும் உங்களுக்கு வார்த்தை தெரியணும். கேட்கறது கூட உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சாதான் லிசன் பண்ண முடியும் இல்லையா? சோ ஆக மொத்தம் அதுக்கு தான் சொல்றேன், வொக்காபுலரி நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் என்னென்ன கிராமர் சொல்றோமோ அதை ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். அதுவே தானா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தனியா வந்து உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிராமர் எப்ப கிளாஸ்ல எடுக்கிறேன்னா, நீங்க ஒரு தடவை எடுத்து பாக்குறீங்களா, புக்ஸ் நான் சொல்லிட்டேன் எங்க கிராமர் இருக்குன்னு, அதை எடுத்து பாக்குறீங்களா, ஒரு தடவை நீங்களே வந்து பிரசன்ஸ்ல எழுதி பாருங்க, பிரிட்டரிட்டன்ல எழுதி பார்த்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க கிராமர்னு போட்டு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி எழுதி வைங்க. நம்ம நடத்துறது எல்லாம் ஓகே தான், உங்களோட புரிதல் எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்களோட கன்வீனியன்ட்க்கு எப்படி இருக்குன்னு நீங்க தான் அதை எழுதி பார்க்கணும். ஓகே ஓகே. அப்போ எப்ப எடுத்தாலும் அந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளவுதான். கிளியரா? சோ இவ்வளவுதான் லாங்குவேஜ். லாங்குவேஜ் இவ்வளவுதான், இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ ட்ரென்பார வேர்பன் ஒண்ணு இருக்கு. ட்ரென்பார வேர்பன், உன்ட்ரென்பார வேர்பன். இது செப்பரபிள் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து ஒரு வேர்ப செப்பரேட் பண்ணி இருக்கும், இன்னொரு வேர்ப் வந்து அன்செப்பரபிள் வேர்பன் இருக்கும். அததான் ட்ரென்பார உன்ட்ரென்பார வேர்பன் ஜெர்மன்ல சொல்லுவோம். இப்போ ட்ரென்பார வேர்பன் அப்படின்றக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஒரு ப்ரிஃபிக்ஸ், ஒரு ப்ரப்போசிஷன், ஒரு வேர்பு கூட சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அப், அன், ஆஃப், இதெல்லாம் வந்து ப்ரப்போசிஷன் சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரப்போசிஷன் கூட வேர்பு சேர்ந்து வரும். இப்ப ஃபாரன்றது ஒரு வேர்ப் இல்லையா, இது கூட அப் ஃபாரன் அப்படின்னு ப்ரப்போசிஷன் சேர்த்து வரும். இதுதான் ட்ரென்பார வேர்ப்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே. இது நெக்ஸ்ட் உன்ட்ரென்பார வேர்பன். இது செப்பரபிள் வேர்ப். இது வந்து பாத்தீங்கன்னா வேர்பே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வரும். இங்க பாருங்க, பிகினன் வரும், பீல ஸ்டார்ட் ஆகுது, பி கண்டினியூவா பிகினன், எம்ஃபேலன். இதுல அடிஷ்னலா ஒரு ப்ரிஃபிக்ஸ் இங்க இருக்கும், இங்க எந்த ப்ரிஃபிக்ஸும் இருக்காது, ஒரே வார்த்தையா தான் இருக்கு. அது உன்ட்ரென்பார வேர்பன். ஓகே ஓகே, சோ ஒரு ட்ரென்பார வேர்பன்றது ஒரு எப்படின்னா பிரிச்ச வேர்பா இருக்கும். ஓகே, பிரிக்கக்கூடிய வினைச்சொற்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு வினைச்சொல்லுக்கு முன் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் எழுதணும் தனியா. அப்போ அத கடைசியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆஃப்ஸ்டேய நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். வேக்கப், அப்ஸ்டேய, எழுந்துரு அப்படின்னு சொல்றோம். இதை நான் இப்ப சென்டென்ஸ்ல எப்படி எழுதுவேன், இந்த இததான் நம்ம ட்ரென்பார வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா. இத நான் சென்டென்ஸ்ல எழுதுறப்ப ஈஷ், இந்த ஸ்டேஹன்றது வேர்ப நான் வந்துட்டு கான்ஜுகேட் பண்ணி ஈஷ் ஸ்டேய, மார்கன், இந்த அஃப் தூக்கி லாஸ்ட்ல போடுவேன். இப்படிதான் சென்டென்ஸ் எழுதணும். ஆமா, ட்ரென்பாரம். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ட்ரென்பார வேர்ப்னா என்ன, உன்ட்ரென்பார வேர்ப்னா என்ன, அதை எப்படி வந்து பிரசன்ஸ்ல, பிரிட்டரிட்டம், பெர்ஃபெக்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ பிரசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது அன்ஃபாகன் இல்லையா, அன்ஃபாங்கன். ஸோ இங்க பாருங்க, ஈஷ்பாங்க காம்ப்ளிகேட் பண்ணிட்டு சென்டென்ஸ்ல இங்க எழுதிட்டு லாஸ்ட்ல அன் யூஸ் பண்ணுவோம். இது பிரசன்ஸ்ல. இந்த ஃபாங்கனே வந்து பிரெட்டரிட்டம்ல ஃபிங்குன்னு மாறும். ஃபிங், இது கான்ஜுகேஷன், இது வரும் பிரெட்டரிட்டம்க்கு மாறும். வேர்பு சில வேர்ப்லாம் டோட்டலாவே பிரெட்டரிட்டம்க்கு மாறும். ஓகே, அப்புறம் பெர்ஃபெக்ட். ஓகே, அங்கே ஓகே, புரியுதுங்க. புரிஞ்சுதுங்களா? சோ திரும்ப பெர்ஃபெக்ட் வரப்ப சேம் ஈஷ் ஹாபன் வரும். நெக்ஸ்ட் இங்க அங்கே ஃபாகன், அன் ஃபாங்கன்றது நடுவுல கே யூஸ் பண்ணுவோம். இங்க கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க பிரசன்ஸ்ல வந்து பாருங்க, ஈஷ் பிகின, பிரெட்டரிட்டும் பெகான், பெர்ஃபெக்ட்ல ஈஷ் அப பெகோனன், பெகோனன். இது பேசிக். நான் வேணா A1ஓட நெட்வொர்க் புக்ஸ் அனுப்புறேன். அதுல பிடிஎஃப் நீங்க வந்து பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. அதுலயும் வந்து பேக்வேர்டு போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரென்பார வேர்புக்கு உன்ட்ரென்பார வேர்ப்லாம் இதெல்லாம் A1 லெவல் கிராமர். அப்போ அதுல இருக்கும், அதை பார்த்து நீங்க கொஞ்சம் படிச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ பிரசன்ஸ்னா வந்துட்டு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு preteritumன்றது வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவோம். சிம்பிள் பாஸ்ட் இறந்த காலம். preteritum. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்ஸ் எழுதுறப்ப, ஒரு ஸ்டோரி சொல்றப்ப, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எழுதுவாங்க preteritum. ஓகேவா? ஓகே. ரேணு, ஐ எம் இன் கிளாஸ். நான் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, நான் டவுட் உனக்கு கிளியர் பண்றேன். வெயிட் பண்ணு. ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கும். எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ நான் வந்து என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு வரப்ப ஈஷ் மார்க்கன், அப்போ நான் டே ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஈஷ் மார்க்டர், ஈஷ் மார்க்டர் மைன ஹவுஸ் ஆஃப் கார்பன், ஹவுஸ் ஆஃப் கார்பன். ஓகே, ஓ ஸோ இந்த மாதிரி preteritum நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தா முடிந்த செயல், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்பீக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலா நம்ம டெய்லி கான்வர்சேஷன் பேசுறப்ப இதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முடிந்த செயல், ஆல்ரெடி முடிந்த விஷயத்த நம்ம திரும்ப வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் பெர்ஃபெக்ட். இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேபனும் சைன் ஃபார்மும் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் இது கூட பார்ட்டிசிப்ஸ் ஒய், பார்ட்டிசிப் ஒய்ன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹாபன்றது வந்து மூவபிள் கிடையாது, சைன் வந்து மூவபிள். அப்போ பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் பேசுறப்ப அது மூவபிளா நான் மூவபிளான்னு பார்த்து நம்ம அந்த வார்த்தைக்கு ஹாபனா ஜெயினை யூஸ் பண்ணி இது கூட வர வேர்பா பார்ட்டிசிப்ஸ் ஒய் எப்படி அதை முடிக்கணும்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ கிராமர் அதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ மாகன்றத நான் முன்னாடி கே ஆட் பண்ணுவேன். ஓகே, கெமார்க்ட், இங்க டே ஆட் பண்ணுவேன். இது பார்ட்டிசிப்ஸ் ஒய். ஒரு நார்மல் வேர்பை நான் பிளஸ் கே ஆட் பண்ணி எண்டுங்கன் டே ஆட் பண்ணுவேன். அதுக்கு தான் சாமி சொன்னாரு கே ஆர்பைட்டட். இது ஆர்பைட்டன் தான் வேர்பு. இது பார்ட்டிசிப்ஸ் ஒய்ல எழுதுறப்ப நான் இங்க கேவும் எண்டுங்ல டேவும் ஆட் பண்ணுவேன். ஓகே, சோ இது வந்து பார்ட்டிசிப்ஸ் ஒய்ன்றது ஒரு வினைச்சொல்லின் வந்து மூன்றாவது வடிவம் சொல்லுவோம். மூணாவது பிளேஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா. பார்ட்டிசிப்ஸ் ஒய்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, வினைச்சொல்லுறது மூன்றாவது வடிவம் தான் நம்ம வந்து பார்ட்டிசிப்ஸ் ஒய்ன்னு சொல்லுவோம். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தா பாஸ்ட் சென்டென்ஸ், பெர்ஃபெக்ட், அப்புறம் வந்து ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் அண்ட் பாசிவ். இது மூணுமே வந்து பாஸ்ட் தான். எது எது? பெர்ஃபெக்ட், ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட், நெக்ஸ்ட் வந்து பாசிவ். ஓகே, இப்போ ரெகுலர் வேர்பு இர்ரெகுலர் வேர்ப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? இப்ப ரெகுலர் வேர்ப்னா இப்போ இந்த பார்ட்டிசிப்ஸ் ஒய் எப்படி முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கே ஆட் பண்ணி என்ன வேர்போ அந்த வேர்போட ஸ்டெம்மை எழுதிட்டு பிளஸ் டே ஆட் பண்ணணும். அப்போ இது ஆர்பைட்டன்ன்றது வந்துட்டு என்னது? இது எதுவும் சேஞ்ச் ஆகாது, இது ரெகுலர் வேர்பு. அப்போ நான் ஆர்பைட்டன்ன்றது எப்படி எழுதுவேன்? கே ஆர் பைட்டட். இது ரெகுலர் வேர்ப். இப்போ நான் இர்ரெகுலர் வேர்ப்ல எழுதுறப்போ கேவை ஆட் பண்ணிட்டு இப்ப ஸ்டெம் அங்க ஏதாவது சேஞ்ச் ஆகும் இல்லையா? மாற்றப்பட்ட ஸ்டெம் அதை நான் எழுதிட்டு பிளஸ் இஎன் முடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேஹன். ஓகே, கேஹன், கெகாங்கன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ அதை நான் வந்துட்டு இஎன் ஆட் பண்ணிருக்கேன், கே ஆட் பண்ணிட்டு எண்டுங்கன் இஎன். இது இர்ரெகுலர் வேர்பு. ரெகுலர் வேர்புக்கு நான் கே ஆட் பண்ணி டே முடிப்பேன். இர்ரெகுலர் வேர்ப்னா கே ஆட் பண்ணி இஎன் முடிப்பேன். ஓகே,
ஃபார் லேர்னன் participes பைக்கு gelernt. எஸ்என் கெகேசன். நான் இந்த லிஸ்ட் அனுப்புறேன் participes y லிஸ்ட், அதை ஜஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜைன் ஃபார்ம்ல ஓகே எனக்கு இது நடமாட்டம் மூவபிள் இருக்கு இல்லையா, அப்போ இஷ் பின் ஐ எம் கோயிங் கேஹன் கெகாங்கன் ஜைன் ஃபார்ம்ல. ஓகே. இப்ப ஹாபன்னா படிக்கிறேன் உட்காந்து ஒரு இடத்துல, ஈஷ் ஹாப gelernt. அப்போ பார்ட்டிசிப பெர்ஃபெக்ட்னாலே ஒன்னு சைன் ஃபார்ம் இல்ல ஹாபன் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். கிளியரா? இது ரெண்டும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எப்படி ரெகுலர் வெர்ப் வந்தா எண்டுங்கன்னு எப்படி எழுதணும், இர்ரெகுலர் வந்தா எப்படி எழுதணும். ரெகுலர் இருந்தா கே ஆட் பண்ணி டே, இர்ரெகுலர் இருந்தா கே ஆட் பண்ணி எண்டுங்கன் இஎன். இது பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிப்ஸ் y சென்டென்ஸ் எழுதுறப்போ. கிளியரா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போதைக்கு வேர்ப்ல கொஞ்சம் ரெகுலர் வேர்பு உன்ரெகுலர் வேர்பு இங்க பாருங்க பார்ட்டிசிப்ஸ் y எழுதியிருக்காங்க. ரெகுல் மேசிக்க வேர்பு ரெகுலர் வேர்புக்கு கே ஆட் பண்ணி எண்டுங்கன் டே. அப்ப மாக்கன் கெமாக்ட், ஸ்பீலன் கெஸ்பீல்ட், ஓடன் கெவோன்ட், டெலிஃபோனியரன் இதுக்கு வந்து கே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி IEREN எண்டுங்கன் முடியுது வேர்புனா இதுக்கு வெறும் டே மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க, கே வராது. அப்ப இந்த வார்த்தைலாம் ஞாபகம் வச்சுக்கணும். டெலிஃபோனியரன் அப்ப பார்ட்டிசிப்ஸ் y எழுதுறப்ப டெலிஃபோனியரட் டீல முடிக்கணும். போட்டோகிராஃபியரன் போட்டோகிராஃபியரட். ஓகே. ஆமா. இப்போ இந்த ஐரன் வரப்பெல்லாம் நம்ம டே முடிச்சுக்கணும், கே வராது. நெக்ஸ்ட் உன்ரெகுல் மேசிக்க இர்ரெகுலர் வெர்ப்ல கோமன், அப்போ இத கெக்கோமன் இஎன். கேபன் கெகேபன், ஃபிண்டன் கெஃபுண்டன். கிளியர் ஆயிடுச்சா? கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் உன்ட்ரென்பார வெர்பன் பெக்கோமன், சேம் பெக்கோமன் தான் வரும். ஃபர்கேசன் இங்க ஃபர்காஃபனுக்கு மட்டும் இங்க டே ஆட் பண்ணும். இதில் ஞாபகம் வச்சுக்கணும் உன்ட்ரென்பார. இங்க ஆஃப்ஸ்டேகன் இப்போ ட்ரென்பார வெர்பனுக்கு எக்ஸ்ட்ரா வருது இல்லையா அடிஷனல் ப்ரிஃபிக்ஸ், இது கூட சென்டர்ல கே போடணும் அவ்வளவுதான். இப்போ இது ஆனா மாறும், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப்ஸ்டேன்றத ஆஃப் கெஸ்டாண்டன், ஆஃப் கேஃபாங்கன், ஃபர்ன்சேயன் ஃபர்ன்கேசேயன். எஸ். கிளியர் ஆயிடுச்சா? கொஞ்சம் என்னங்க சொல்லுங்க. அடிக்கடி பார்க்கும்போது கொஞ்சம் ஆமா அடிக்கடி இது இப்போ நடத்திடுவேன் நான் கிராமர் நடத்தி முடிச்சுட்டு நீங்க திரும்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு ரீகால் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுலயே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு A2ஓட கிராமர் வந்து மீதி உள்ளதை கவர் பண்ணலாம் கொஞ்சம். ஸோ ப்ளூஸ்காம் பர்ஃபெக்ட் நான் பார்க்குறேன் என்னென்னலாம் வருதுன்னு சொல்லி அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். A2 லெவல் கிராமரை முடிச்சிடலாம் 2-3 நாள் முடிச்சுட்டு அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்பன் வரும், இது படிக்கணும். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஈஸி, அது எப்படி ஜூ ஃபார்ம் யூஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். இதுதான் முக்கியம். அது ஈஸி தான், எதுவும் காம்ப்ளிகேட் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு